கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை மாண்புமிகு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான சேகர் பாபு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி தொகுதிக்குட்பட்ட திருமழிசை அடுத்த குத்தம்பாக்கம் பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்ட ஒரு புதிய பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும அமைச்சர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான சேகர் பாபு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது, அதன் தொடர்ச்சியாக நடைபெற்றுகின்ற பணிகளை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவின் பேரில் விரைவுபடுத்துவதற்காக இன்று காலை ஆய்வினை மேற்கொண்டோம். சுமார் 25 ஏக்கரில் கட்டப்படுகின்ற இந்த கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது 400 கோடி ரூபாய் அளவிற்கு திட்ட மதிப்பீட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையம் அமைய பெறுகின்ற நேரத்தில் சேலம் மற்றும் தருமபுரி, ஓசூர் மற்றும் பெங்களூர் ஆகிய மாவட்டங்களுக்கு செல்கின்ற பயணிகள், அதேபோல் திருப்பதிக்கு செல்கின்ற பயணிகள் பெருவாரியாக இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகின்ற நல்ல சூழல் ஏற்படும். சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்பதால் இந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு வெகு விரைவில் அர்ப்பணிக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பெரிய வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு செய்கின்ற போது குறிப்பாக இந்த பேருந்து நிலைய பணிகளை விரைந்து முடிக்க எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் 41 கடைகள் அமைய இருக்கின்றன. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஆம்னி பேருந்துகளுக்கு உண்டான டிக்கெட் கவுண்டர் போன்றவர்களுக்காக 8 கடைகள் அமைய இருக்கின்றன. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் முழுமையான மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும்போது பேருந்து பயணத்தை மேற்கொள்பவர்கள் நிறுத்தி செல்வதற்குண்டான வாகனங்களான 2 சக்கர வாகனங்கள் 234 வாகனங்களும், 2 சக்கர வாகனங்கள் சுமார் 1811 வாகனங்களும், 4 சக்கர வாகனங்கள் 234 வாகனங்களும்